ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்ஃபி சேனல்ல எப்படி ஒரு ஃபங்ஷனை ரிட்டர்ன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப்ல நம்ம ஜஸ்ட் ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷனை எப்படி வந்து ட்ரிகர் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம கோடிங்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாம்டா ஃபங்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன். திரும்பவும் நம்ம ஒரு லாம்டா ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்பவுமே ஒரு லாம்டா ஃபங்ஷன்ல டிஃபால்ட்டாவே பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் வித் யூனிட் டைப் இருக்கும். ஓகே. நம்ம இப்போ ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே. நம்ம எதுக்காக ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு பாராமீட்டர்ல ஒரு ஃபங்ஷனை வந்து பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் டைப்ல வந்து ஒரு ஃபங்ஷனை வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் சொல்லுவோம். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கும் ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாம்டா எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். பேட்ஸ்மேன் சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் எஃப்யூஎன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம இப்போ கொடுக்கலாம். ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம்னா இதோட ரிட்டர்ன் டைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நோ பேரந்தசிஸ் வித் யூனிட் டைப். ஸோ இதுதான் நம்ம ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எதுக்காக இங்கே கம்பைலர் எரர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் திஸ் இஸ் வித் யூனிட் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து எரர் காட்டுது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் இருக்கு, பவுலர் இருக்கு. இது 2மே பார்த்தீங்கன்னா, நோ பேரந்தசிஸ் வித் யூனிட் டைப். இத வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெயின் ஃபங்ஷன்குள்ள போயிட்டு, பேட்ஸ்மேன் ஈக்குவல் டூ ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன். இப்ப இதுக்குள்ள நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ரிட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ஸ்மேன் வந்து ட்ரூவா இருந்தா, நம்ம வந்து பேட்ஸ்மேன் அப்படின்றத கேஸ் ஃபால்ஸா இருந்தா, பவுலர்ன்னு நம்ம கால் பண்ண போறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனும் சரி, பவுலரும் சரி, அதோட டைப் என்னன்றத நீங்க செக் பண்ணணும்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மேலேயே வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நோ பேரந்தசிஸ் வித் யூனிட் டைப். பேட்ஸ்மேனும் சரி, பவுலரும் சரி 2மே நோ பேரந்தசிஸ் வித் யூனிட் டைப். அந்த ரிட்டர்ன் டைப்ப நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு எரர் இல்ல. கம்பைல் எரர் இல்ல. இப்போ நான் இத ரிமூவ் பண்றேன். செக் பாருங்க. ரிமூவ் பண்ணோனே எரர் காட்டுது. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த லாம்டா ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப்ப வந்து நம்ம இங்க கரெக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அந்த ஃபங்ஷன நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பவுலர்ல எடுத்துட்டு போயிட்டு, நான் இங்க இன்ட்ன்னு ஸ்பெசிஃபை பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. எரர் காட்டுதா இங்க? ஸோ அதனால நம்மளோட பேரந்தசிஸும் சரி, யூனிட் டைப்பும் சரி கரெக்ட்டா மேட்ச் ஆகணும். அதாவது பவுலரோட ரிட்டர்ன் டைப்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட் ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க எரர் காட்டும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் வந்து எப்படி பண்றதுன்றத ஓகே. இப்ப நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, பேட்ஸ்மேன்ல நம்ம வந்து இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் நம்ம ட்ரிகர் பண்ணணும்னா, பேட்ஸ்மேன் டபுள் பிராக்கெட் போட்டா போதும். ஓகே. இப்ப நம்ம ரன் பண்ணி ஓகே. இப்ப நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் ரன்ஸ்ன்னு வந்திருக்கு. அதாவது பேட்ஸ்மேன் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போ பவுலர் நீங்க ட்ரிகர் பண்ணி பார்க்கணும்னா, ஜஸ்ட் காப்பி, பேஸ்ட் இந்த இடத்துல ஃபால்ஸ் குடுங்க. ஓகே. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ ஸ்கோர் ரன்ஸ், டேக் விக்கெட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்ல லாம்டா ஃபங்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ முக்கியமா எல்லா வீடியோஸுமே வந்து கன்டினியூவா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ லாம்டா அண்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்ஸ் வந்து நீங்க கன்டினியூஸா பார்த்துட்டே இருங்க.
ஸோ முக்கியமா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க.